வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி, அவருடைய பேட்டியில் அவருடைய முதலீடு பற்றியும் அவர் தொழில் பற்றியும் கேட்டதற்கு மிகவும் கொந்தளிச்சிருக்கிறார் பேட்டியில், வழக்கம் போல பத்திரிகையாளர்களிடம். அது மட்டும் இல்லாமல் கே பாலகிருஷ்ணன் முன்னாள் மாநில செயலாளர் ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறார். டெல்லி குண்டுவெடிப்பு ஒரு பதட்டமான விஷயங்களை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, ஃபஸ்ட்டு இந்த டெல்லி கார் விபத்து பயங்கரவாத செயல்னு சொல்லி நேற்று நம்ம பேசின மாதிரியே ரிப்போர்ட்டும் இது பண்ணிட்டாங்க. மோடி அவர்களுமாகவும் அமித்ஷா அவர்களுமே அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு அமைச்சரவை மீட்டிங்கும் நடந்துட்டுருக்குண்ணே. இந்த மீட்டிங்கில் நேற்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குண்ணே. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இறந்து போனவங்களுடைய உடல் உள் உறுப்புகள்லாம் செதஞ்சு போய் ஒரு மாதிரி அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதைத் தொடர்ந்து பல்வேறு மக்களை கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவனோட இன்னொரு காரையும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. டைரியை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு அப்டேட் இருக்குண்ணே. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக இவர்கள் என்ன செஞ்சாங்க, உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்றலாம் பேசுகிறாங்க. இந்த விவகாரத்தை இவர்கள் பண்ண போகிறாங்கன்னு ஸ்மெல் பண்ணி பலரையும் கைது பண்ணும்போது தான் பதட்டப்பட்டு இந்த இது நடக்குது. இந்த இது குண்டு வெடிப்பு இல்லை, இது ஒரு வகையான தற்கொலைப்படை தாக்குதல் தான். தீவிரவாத தாக்குதல்னு அமெரிக்காவை ஒத்துக்குச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது. அவர்கள் பாகிஸ்தானியர்களா, அவர்கள் ஜெய்ஷே முகமதுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா உருட்டிகிட்டு இருப்பாங்க. அது அரசியல். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மோனியம் நைட்ரேட்டு நிரப்பி வெடிக்க வைக்கிறது இல்லை, அது பிளாஸ்ட் ஆனோன்னே இவங்க மேலே படுது இதாகுதுன்னா உங்களுக்கு பெரிய அளவில் தீக்காயம் உள்ளுக்குள்ளே இது சதஞ்சி போகிற அளவுக்கு இதாகும். அதனால் கூட அந்த இது நடந்துரும். இப்போ அந்த வெடிக்க வச்சவன், அந்த காரில் இருந்தவன் அந்த ஒமர்ன்றவன் தான் அப்படின்றது டிஎன்ஏ டெஸ்ட்டில் உறுதியாகிடுச்சு. இவர்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணும் பொழுது, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்பொழுது ஜெய்ஷே முகமதுடைய அந்த அசாத் மசூருடைய சகோதரர் இறந்து போயிட்டார். முக்கியமான தளபதி இறந்து போனான், கொல்லப்பட்டான். அப்படி கொல்லப்பட்ட இதில் பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டு அஞ்சலி செலுத்தினாங்க. இதில் மரியாதை கொடுக்குற அளவுக்கு பண்ணாங்க. எந்த அளவுக்கு பாகிஸ்தான் இருக்குன்னு இதில் நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்றது உதாரணம். நம்ம நாடு 560 சமஸ்தானங்களை ஒன்றிணைந்து ஒரு நாடாக மாற்றப்பட்ட வரலாறுன்றது மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம நாடு ஒருமுகப்படுத்தப்பட்டது பல கட்டங்களில் நடந்திருக்கு. அசோகர் ஆட்சியில், கிமுவில் நடந்திருக்கு, ஒவ்வொரு காலகட்டம் நடந்தது. முகலாயர்கள் ஆட்சியில், அவுரங்கசீப் பீரியடில் தஞ்சாவூர் வரைக்குமே இந்தியா ஒருமுகப்படுத்தப்பட்டு இருந்திருக்குது. ஆனாலும் பிரிட்டிஷ் காலத்தில் ஒருமுகப்படுத்தி இருந்திருக்குது. ஆனாலும் பிரிட்டிஷ்காரங்க போகும் பொழுது மீண்டும் அதாவது தனித்தனி சமஸ்தானமாக ராஜாங்க மன்னர்கள், நவாபுகள், மிச்ச சொச்ச முகலாயர்கள், அது இதுன்னு, அப்புறம் அந்த இங்கே நவாப் மன்னர்கள், அந்த மாதிரிலாம் அப்புறம் ஹைதராபாத் நிஜாம் மன்னர்கள், அப்புறம் இங்கே இந்த கர்நாடகா இது நம்ம தேவராயர் இந்த மாதிரிலாம் மரக்கையாரும் சொல்லுவாங்க. மரக்கையாரோட சமஸ்தானங்க இது கிருஷ்ணதேவராயர். இந்த மாதிரி அங்கங்கே எல்லாமே சதறி இருந்தது. ஜமீன்தாரிகள் அது இதுன்னு இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தது ஒரு மிகப்பெரிய பணி. அது இவர் தலைமையில், உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் தலைமையில் பலரும் இணைந்து அந்த ஒர்க்கை பண்ணி முடித்தாங்க. அது பெரிய இது. அதுக்கான ஒரு புத்தகமே இருக்குது, எப்படி சேர்த்தாங்க, என்னென்ன பண்ணாங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரும்பொழுது சோவியத் யூனியனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், பிரிந்து போகிற உரிமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த இதுக்கு கொண்டு வந்த பொழுது அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. இதில் இருக்கிற நம்மளுடைய இது இன்றைக்கும் இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு ஜனநாயக நாடாக பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது சட்டம் இயற்றுகிற அதிகாரம், பாராளுமன்றத்துடைய அதிகாரம், ப்ளஸ் அதை கண்காணிக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றம், இப்படி ஒரு பெரிய செட்டப்பில் இன்றைக்கும் இருக்குது. இராணுவம்ன்றது தனியாக இருக்குது, அது ஜனாதிபதி கீழே இருக்குது. இப்போ முப்படை தளபதிகளுக்கு ஒரு தளபதி கொண்டு வந்துட்டாங்க இவங்க. ஆக்சுவலாக அது இல்லாமல் இருந்தது, அது இல்லாமல் இருக்கிறது தான் கரெக்டு. பிஜேபி இப்போ இதில் முப்படைக்கும் தளபதினு கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் பவர்லாம் அந்தளவுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனால்
சுதந்திரம் அடைந்த பீரியட்ல இருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய அடிமை நாடாக, இப்போ தீவிரவாதிகளுடைய இப்போ இல்லை எப்போவுமே தீவிரவாதிகளுடைய ஒரு ஹப்பாக அது ஏங்கி ஏங்கி அதனுடைய பொருளாதாரம் இதாகி அதிபர் முறை, அதாவது இந்த அங்கே வந்து அதிபர் முறை பிரதமருக்கு அந்த அளவுக்கு இது கிடையாதுல்ல. அங்கே அந்த ஜனநாயகம் என்பது இராணுவ ஆட்சி, இராணுவ தளபதிக்கு கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்பு இப்படி மாறி மாறி வந்து ஒரு நாட்டுடைய பிரதமரையே தூக்கில் போடுறது, ஒரு ஜனாதிபதியே விபத்தில் கொல்லப்படுறது, ஒரு வேட்பாளரே கொல்லப்படுறது, அந்த மாதிரி நமக்கு இங்கே ரொம்ப ரேர். ராஜீவ்காந்தி கொலையெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு ஜனநாயகமே இல்லாத போக்கு. ப்ளஸ் மதவாத அரசியல். மதவாத அரசியல்னால தீவிரவாதிகள் மற்றவர்கள் வந்து அந்த அரசை கையில் எடுக்கிற நிலைமை, இவர்கள் தீவிரவாதிகளோட கைகோர்த்து இருக்கிற நிலைமை, இது எல்லாம் தான் நம்ம அசாத் மசூர் விவகாரத்தில் பார்த்தோம். பார்லிமெண்ட் குண்டு வெடிப்புக்கு முன்னாடி இந்த இது கந்தகார் விமான கடத்தல், அதில் நம்ம விடுவிச்சவன் தான் அசாத் மசூர். அவன் அங்கே போனவுன்னா ஒரு 10,000 பேர் கொண்ட கூட்டத்தில் பேசுகிறான். அப்போ அவனுக்கு என்ன வரவேற்பு இருக்குது? அவன் ஜெய்ஷே முகமதுன்னு ஆரம்பித்து இந்த இதில் தீவிரவாத செயலாம் ஈடுபடுறான். நம்ம அவனுக்கு எதிராக அவனை உலக தீவிரவாதியாக அறிவிக்கணும்னு கேட்டப்போ ஒத்துக்கல. கடைசியில் அவன் பிரிட்டனு மற்ற நாடுகள் தாக்கும் போது அப்புறமா அறிவிக்கிறாங்க. இது ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் சதி செயல்கள் செய்வதற்கு இந்த வேலையை அமெரிக்கா, மேலை நாடுகள் இதை பயன்படுத்தும். நமக்கு எதிராக ஒரு நிம்மதியற்ற தன்மை உருவாக்குறதுக்கு இவர்களே அமெரிக்கா பயன்படுத்தினாங்க. அமெரிக்கா உருவாக்கின ஒரு ஆள் தான் பின் லேடன். கடைசியில் அமெரிக்காவே எதிரியாக போய் மாறுங்க. அது ஒரு ஏன்னா சோவியத் யூனியனுடைய அரசு ஆப்கானிஸ்தானில் இருந்த பொழுது அங்கே தொல்லை கொடுக்கறதுக்காக மதவாத அரசியலாக பின் லேடன் உருவாக்கப்படுறான். சவுதி அரேபியா ஒரு பெரும் பணக்காரருடைய பையன். இதில் ஒரு சின்ன குறுக்கிடுங்க. இப்போ இதை பற்றி நம்ம பேசும்போது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு விஷயம் அமெரிக்காவால் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு சதாம் ஹுசேன் வந்து தடையாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா? நீங்கள் 1980களுக்கு முன்னாடி எண்ணெய் வளம் கண்டுபிடிக்காதப்போ வறுமையில் இருந்தது எல்லா நாடுகளுமே. எண்ணெய் வளம் கண்டுபிடிச்ச பொழுது அப்போவும் இந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற அந்த மேலை நாடுகளும் பெரும் முதலாளித்துவ நாடுகள் அவர்கள்ட்ட போய் நாங்கள் உங்களுக்கு எல்லா டெக்னாலஜியும் கொடுக்குறோம், எல்லாம் எண்ணெய்லாம் எடுத்து கொடுக்குறோம், எங்களுக்கு எண்ணெயை கொடுங்க, கச்சா எண்ணெயை, அப்புறம் நான் உங்களுக்கு அது பதிலாக பில்டிங்கு பாலம் கட்டி தரோம், ரோடு போட்டு தரோன்னு சொல்லி அவர்களுடைய இதையே சிதைச்சி இன்றைக்கி துபாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகவுடைய குற்றங்களுடைய ஹப்பாக இருக்கு. நீ தப்பு பண்ணனா அங்கே போய் உட்காந்துக்கலாம். நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகளே பல பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இது அவாலாலேருந்து எல்லா இதுக்கும் இதாகுது. இந்த மாதிரி உருவாக்கி கொண்டு வரும் பொழுது இவர்களை ஏமாற்றி குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை அவன்கிட்ட இருக்குது, அதை எடுக்கலை, இதை எடுத்து காலி பண்ணுன்ற இதுதான். இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அவர் சதாம் ஹுசேன் ஒபெக்னு ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நாம் எல்லோரும் கூட்டா நம்ம நிர்ணயிப்போம் எண்ணெய் விலையை, அவன் என்ன நிர்ணயிக்கிறது அப்படின்றப்போ இப்படி எப்போ ஊரில் கூட்டு பண்ணை விவசாயம் பண்ணுவோம், அந்த பண்ணையாருக்கு எதிராக நம்ம இருப்போம் அப்படின்னா பண்ணையாருக்கு எவ்வளோ கோவம் வரும். ஆமாம். அப்போ இது எவன் தூண்டுறானோ அவனை அடிக்கிற அடி இனி எவனும் தலையெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சதாம் ஹுசேன் சும்மா இருந்தால் வரமாட்டாப்புல, குவைத்தை விட்டு அவங்க நாட்டுக்குள்ளே வம்பிழுக்க விட்டோன்னே அவர் அவங்கள அடித்த உடனே என்னமோ உலகத்துலேயே நியாயத்தை காப்பாற்றுற மாதிரி போய் இப்போ இந்தியா போய் அடித்ததை உள்ள இப்போ வர வேண்டியது என்ன தைரியம் தான் தெரியுதா? இதுதான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை இந்தியா போன்ற நாடுகள்கிட்ட பண்ண முடியாது. சதாம் ஹுசேன் நாட்டுக்குள்ளே இறக்கி படையை இறக்கி கைது பண்ணி தூக்கில் போகிறது இவங்க தண்டனை கொடுக்குறாங்க. எந்த ஊர் நியாயம் இது? இதெல்லாம் பண்ணாங்க. அது லாஸ்ட்டில் அன்றைக்கி அந்த நாடுகள் பயந்து போய் இது இருக்குது. ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இதுனா சேம் இதே தான் இவர் வெனிசுலா அதிபர் உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாட்டில் வெனிசுலா அமெரிக்காவுக்கு அதிகமாக சப்ளை பண்ணான். அவனே இதே மாதிரி தான் பண்ணி பார்த்தாங்க. அங்கே ஒரு இடதுசாரி தலைவர் வந்தார். அவர் இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். இயற்கை அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தவுடனே அந்த கவர்மெண்ட்டையும் ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு லாபத்துக்கு என்ன பண்ணாலும் பண்ணுவான். நம்மகிட்டேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த நேற்று காலில் உண்டாச்சு எல்லாரையும் போனேன் ரைட் நான் கிளம்புறப்பான்னொன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பெரு நிறுவனங்கள் வந்து அவனுக்கு வேலைக்கு ஆள் தேவை. ஆமாம். அமெரிக்காவில் இருந்தால் கூடுதல் செலவு தான் அவனுக்கு. இப்போ எல்லாம் இந்தியாவுக்கு வரானா, ஏப்பா நான் இந்தியாவிலே தொடங்குறேன் அப்படியே நீங்கள் வந்துடுங்க அப்படின்றதுனால எல்லா நிறுவனங்களும் இந்தியாவில் முதலீடுன்றப்போ ஒன்று நீயும் வருமானத்துக்கு எடுத்துக்கிட்ட, நிறுவனங்களும் அமெரிக்கா விட்டு போதுன்னொன்னே அந்த லூஸுக்கு லேட்டாக தான் புரியுது. அந்த ட்ரம்ப் அறிக்கையே பயங்கரமாக இந்தியர்கள் தான் எங்களுக்கு தேவைங்கிற புரிஞ்ச உடனே தான் அதோட ஆபத்து. இந்தியர்கள் தேவையில்லை,
இந்த எல்லா கம்பெனியுமே கிளம்புது வெளியே. ஆமாம். அதனால் ஏப்பா எங்களுக்கு தேவை அறிவு, அதான் தெரியுதா, ஒத்துக்கோ. ஆசிரியர்களை மிஞ்சே அறிவாளிகள் யாருமே கிடையாது. இல்லை. உனக்கு எல்லாம் அவன் தின்னுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான், முரட்டு இதுவாக தான் இருப்பான், குஸ்தி போடுறது இந்த மாதிரி தான் இருப்பான். அறிவாக இருந்ததெல்லாம் சினிமாவில் வேணால் காமிச்சிக்கலாம். உலகத்தை காப்பாற்ற வந்த பார்த்துருக்கீங்களா சினிமாவில்? உலக நாடுகளில் இவனுங்க தான் காப்பாற்றுவாங்க. ஆமாம். ஆனால் உலகத்திலே பயந்தாங்கொழிங்க, ஸ்பேஸ் வரைக்கும் போய் காப்பாற்றுவாங்க. இவனுங்க தான் உலகத்திலே பயந்தாங்கொழிக்கும். அந்த பயந்தாங்கொழித்தனம் அந்த இதிலே தெரிஞ்சுது. செப்டம்பர் ஓடுவானுங்க பார்த்து. ஆமாம். அப்போ இவனுங்கள் வந்து நாட்டை விஸ்தரணம் பண்ண, இவனுங்கள் சம்பாதிக்க, நாடுகளுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுறது இந்த வேலை. இதில் இப்போ வந்த இந்த ஆள் ட்ரம்ப்பு ஓவராக போய் ஒவ்வொன்றுக்கும் அடி. நிதி நிலைமை உள்நாட்டில் நிதி விடுவிப்பு பண்ண முடியான்ட்டாங்க. இன்றைக்கு தான் சைனே தான் சைன் கெஞ்சி கூத்தாடி சைன் பண்ணி வருது. இந்த மாதிரி பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இவர் இப்போ பண்ணுறது எல்லாம் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் அவங்களுக்கே ரிப்பீட் ஆகும். கப்பலை டப்புன்னெலாம் திருப்ப முடியாது. பெரிய கப்பல் மாதிரி அமெரிக்கா. இப்போ காலில் கையில் விழுந்து பண்ணுறாப்புல. இப்போ இந்தியாவுக்கு வர்றாரு. கேட்டால் இவர் சொன்னதை கேட்டுட்டாங்களாம். எது கச்சா எண்ணெய் வாங்கலையா ரஷ்யா கிட்ட. அவரும் தான் வர்றாரு, புட்டினும் தான் வர்றாரு. அதனால் கச்சா எண்ணெய் வாங்குறோமா வாங்கலையான்றது நம்ம இது, அது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இராணுவத்து கையில் ஃபுல் பவரை பாகிஸ்தான் கொடுக்குது. இராணுவ தளபதி தான் இனி அங்கே தீர்மானிக்கிறதுலாம். சட்டமே அவர் கையில் போயிடுது. உச்சநீதிமன்றத்துக்கு கூட பவர் கிடையாது. அந்த சிவில் கிரிமினல் வழக்கில் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் விசாரிக்கணுமா. அப்போ இராணுவ தளபதிக்கு எதிராக இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அரசியல் ரீதியாகனா அந்த வழக்கை விசாரிக்க அதிகாரம் கிடையாது. இதை 98% உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு நிறைவேற்றிருக்கான். இவங்க எங்கே போய் கொண்டு சேர்ப்பீங்க? அணு ஆயுதம் உட்பட ஒரு இராணுவ தளபதி கையில் கண்ட்ரோலில் போகுதுன்னா நமக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? இப்போ பாகிஸ்தான் அவர்கள் கையில் போயிடுச்சு மொத்தமாக, இந்த இராணுவத்து கையில். அதனால் இன்னும் என்னென்ன ஆக போதோ. இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாதிகள் இதில் ஜெய்ஷே முகமது அந்த அசாத் மசூர் அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அவ்வளோ வெறுப்பு இருக்குல்ல, அதனுடைய விளைவு தான் இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தணும், பெரிய அளவில் நடத்தணும். தீபாவளிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க போல், முடியல. டிசம்பர் 6 4 நகரங்கள் வைக்கணும்னு அது முன்னாடியே கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணும் பொழுது தான் பயந்து போய் இந்த வெடிப்பொருட்களை காஷ்மீருக்கு கொண்டு போயிடலாம் பதுக்கிறதுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி, அதுவும் முடியாமல் வேறு வழி இல்லாமல் இது அந்த அந்த இது இருக்குல்ல நைட்ரேட் இது அந்த இதை வச்சு வெடிக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை கிட்டத்தட்ட நெருங்கி பிடிச்ச பிறகு மிச்ச சொச்சம் இருக்கிறதுல தான் அந்த உமர் இன்னொரு காரை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு காரை பிடிக்க வேண்டியது ஒரு 300 கிலோ இவர்கள் சொன்ன கணக்கில் மிஸ் ஆகுது. இப்போ அதை தேடிட்டு இருக்கிற வேலைலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, அது தனியாக நடக்குது. இது இல்லாமல் இந்த விவகாரத்தில் இன்னும் என்னென்ன பிரச்சனைன்றதை போய்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைண்ணே, நம்ம எதிர்கட்சிகள் இங்கே இருக்கிற தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஆட்கள், சில எதிர்கட்சி ஆட்கள் இவங்கெல்லாம் சொல்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவிலே தீவிரவாதிகள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாகிஸ்தானில் தீவிரவாதம் கற்றுக்கிட்டு தீவிரவாதி இருந்து இங்கே வருவான், இப்போ இங்கே இந்தியாவிலே உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு இவங்க வந்து மறைமுகமாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? தீவிரவாதி இந்தியாவில் உருவாகிறதுன்றதெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லை, அது ஆண்டாண்டு காலமாக இருக்க தான் செய்யுது. எல்லோரும் மனிதர்கள் தானே. இன்னொன்று, மத ரீதியாக வரும்பொழுது மூளைச்சலவை செய்கிறாங்க. தீவிர மதப்பற்றுன்றது அதிதீவிரப்பற்றா போய் அடிப்படைவாதத்தில் ரொம்ப தீவிரமாக போகும் பொழுது முதல்ல அவன் வந்து தான் ஒரு இந்தியன் அப்படின்றத மறந்துடுறான். அப்போ மறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவன் நாட்டுக்கு எதிராக மாறுறான். இது ஒன்று. இன்னொன்று பணம், மூளைச்சலவை, மற்ற விஷயங்கள். அதனால் இவன் தான் அவன் தான் கிடையாது, எல்லா நாட்டிலையும் அதான் நடக்குது. தீவிரவாதன்றது நீங்கள் இங்கே ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. பகல்காமில் வந்து அடிக்கிறான்னா அங்கே கிராமத்தில் ஏற்கனவே தங்கி ஆயுதங்கள்லாம் தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறான். 120 கிலோமீட்டர் வந்து உள்ளுக்குள்ளே ஊடுருவி வந்து அடிக்க முடியுமா? அப்போ அங்கே தங்கிறதுக்கு எப்படி இடம் கிடைக்குது? அதற்கு பல காரணங்கள் உண்டு. நம்மளுடைய இராணுவமும் அந்த மக்களோடு இணைந்து வாழ்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் அவர்கள் நமக்கு இன்ஃபார்மராக மாறுவாங்க. நீங்கள் அவங்கள வெறுப்பாக பார்த்து அவங்கள எல்லாரையுமே சந்தேகப்பட்டு அடிச்சு கிடிச்சிருந்தா அவங்களுக்கு எதிர்ப்பாக போய் நிற்பான். வீரப்பன் வேட்டை மாதிரி தான். அது மாதிரி ஒரு விஜயகுமார் போய் அந்த மக்களோட இணைஞ்சி இது பண்ணோன்னா அந்த மக்கள் தகவலை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ அவங்களை கொடுமைப்படுத்தி அந்த மக்கள் என்னமோ வீரப்பனுங்க கூட சேர்ந்து பண்ண மாதிரி இப்போ வரைக்கும் நஷ்டஈடு வேற கொடுக்கலானே, கொடுக்க மாட்டேன் மக்களுக்கு. இவர்கள் அரசுன்றது எப்போவுமே இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. மேடை வர்றதுக்கு முன்னாடி 1000 பேச்சு பேசுவாங்க, வந்த பின்னாடி போலீஸு மற்ற இது இந்த அமைப்புகளை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாண்ணே. இந்த சீரியஸான மேட்ரு பேசிட்டோம்னா இப்போ இதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே நகைச்சுவை மேட்டராக தானே இருக்குது. அதில் முதல்ல அண்ணாமலைட்டு தான் ஆரம்பிப்பேன். இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அண்ணாமலை.
நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்களா, ஒரு முதலீடு போட்டு ஒரு கம்பெனி நடத்துகிறீங்களாங்கிறதான் கேள்வின்னு. அதுக்கு அவர் ரொம்ப கொந்தளிச்சுட்டு போய், நான் தொழில் ஆரம்பிக்கக்கூடாதா, எனக்கு வந்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாமா, எனக்கு பெட்ரோல் போட வேண்டாமா, நான் கோவாவுக்கு போக வேண்டாமா, நான் அங்கே போக வேண்டாமா, இங்கே போக வேண்டாமான்னு வழக்கம் போல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்களா, ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்களா, இதுதான் கேள்வின்னு. இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பதில், காட்டாசாட்டமான பதில் தேவையா? எங்கே தப்பு இருக்குது அங்கே பதற்றம் வரும். இதில் நான் 2 விஷயமா பார்க்குறேன். இந்த கேள்வி ஏன் உதயநிதி ஸ்டாலினையோ, இன்பநிதியோ, இல்லை திமுக தலைவர்களையோ, இல்லை மற்றவர்களையோ நோக்கி வைக்கப்படவில்லை. 1, அவர்கள் எப்படி திடீர் பணக்காரர்கள் ஆனார்கள்? ஒரு ஃபியட்டுக்கார 5000 ரூபாய்க்கு 80களில் ஸ்டாலின்கிட்ட வாங்கிட்டு காசு கொடுக்காத டிஆர் பாலு இன்னைக்கு எப்படி கப்பல் அதிபர் ஆனார்? சாதாரண குடும்பமாக இருந்த ஏன் நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்த வீடு எந்த இதில் இது பண்ணார்? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதோடைய மூலம் தோணுன்னா என்ன அவனுக்கு தெரியாது. அவங்க தான் இவ்வளோ வருஷமாக அரசியல் இருக்காங்களே. சரி இருக்கிறாங்க, அரசியல்வாதியாக அமைச்சராக இருந்தால் கூட என்ன சம்பாரிச்சிருக்க முடியும், என்ன சம்பளம் வாங்கியிருக்க முடியும், இவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி வந்துருக்க முடியும்? அவனை சாஃப்ட்வேர் துறையில் பெரிய அளவு புது புது சாஃப்ட்வேரில் கண்டுபிடிச்சி அதன் மூலியமாக லாட்ரி விழுந்தால் கூட வர முடியாது. வர முடியாது எப்படி அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மூலம் போய் பார்க்குற ஏற்பாடு கிடையாது. அண்ணாமலை போன்றவர்கள்ட்ட உடனே போய் பார்த்து கேட்குற ஏற்பாடு. வாட்சி அண்ணாமலை 4 லட்ச ரூபா வாட்சி ஏன் கட்டினேன்னு தான் கேள்வி போச்சே தவிர 50 லட்ச ரூபா வாட்சி, கோடி ரூபா வாட்சி ஏன் கட்டினீங்கன்னு வேற எங்கேயும் அந்த கேள்விகள் யாரையா கேட்டாங்களா? முதல்வராக இருக்கிறீர்கள், கோடி ரூபா வாட்சி கட்டுறீங்களே எப்படி சார் அப்படின்னு கேள்வி போச்சா? எப்படி இந்த வாட்சி வருது, நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? டிஃபெண்டர் கார் யூஸ் பண்ணுறீங்களே, முதல்வர் வந்து சாதா காரை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி நீங்களே முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது? இந்த கேள்விலாம் வரலையே. இங்கே அண்ணாமலை, அதுக்காக அண்ணாமலை யோகியன்லாம் நான் சொல்ல வரல. இப்போ அவரே என்ன சொல்கிறாரு, அவங்கள போய் கேட்டிங்களா, இவங்கள போய் கேட்டிங்களா தான் அவரும் கேட்குறாரு. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நாயகன் படம் மாதிரி தான், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அந்த மாதிரி. அப்போது அண்ணாமலை இன்னொரு கேள்வி கேட்குறாரு. நான் இப்போ கோவா போகிறேன்னா 50,000 ரூபா டிக்கெட்னா நான் போய் பிச்சையாக எடுக்க முடியாது. பிச்சையாக எடுக்கிற அப்படின்னா நீ சேவை செய்யணும். பாஜகவில் நீ வந்துட்ட இருக்கிறீங்க, உங்களுக்கு பொறுப்பு போட்டாங்கன்னா உங்கள் செலவுகளை கட்சி தான் பார்த்துக்கும். நீங்கள் ஃபுல் டைமரா இல்லை, நீங்கள் யார்? கட்சியுடைய மாநில தலைவர்னா ஃபுல் டைமர் தானே. ஆமாம். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கான செலவுகள் போகிறது வர்றது தங்குறதுலாம் அவங்க தானே பார்த்துக்குவாங்க. அதுவும் எஸ்ஐஆருக்காக தான் நான் போகிறேன்னு வேற சொல்கிறேன். பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அப்போ கட்சி தானே பார்த்துக்கும். அப்புறம் என்ன கணக்கு இது? சரி, அப்போ அந்த மாதிரி இதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? அப்படி வந்து ஒரு தியாகியா நீங்கள்? சரி, நான் வந்து இந்த பார்ட்னர் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் 5 லட்ச ரூபா முதலீடு பண்ண கூட இல்லையான்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கம்பெனி அந்த விஸ்வநாதன்ற உங்கள் உறவினர் இவங்களாம் இருக்கிற அந்த கம்பெனி அவங்க பண்ணுற அந்த தொழில் 7 கோடி ரூபா 8 கோடி ரூபா ஒரு ஃப்ளாட்டு, அதோடைய டோட்டல் இதுவே வந்து 600 கோடி ரூபாய்க்கு மேலே ஏதோ போகுதுன்றாங்க. எப்படி? 20 லட்ச ரூபா கடன் வாங்கின பேங்க்கில் நான் விவசாயம் பார்க்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் அங்கே பண்ண வீட்டுடைய மொத்த இதுவே அந்த இதில் வெளியில் போட்டதில் அந்த பத்திரப்பதிவே 40 லட்சம் மேலே அதுனா எதுக்குமே நேரடியான பதில் இல்லையே. அவர் இப்படி அப்படி நான் பண்ணக்கூடாதா, நான் பொழைக்கூடாதா, அவங்க பண்ணுறாங்களா, இவங்க இப்படி தான் போகிறாரு. அதெல்லாம் வந்து நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொதுவான இருக்கணும். எப்படி நீங்கள் மட்டும் நான் இல்லை, நான் க்ளீன் ஹேண்டு, நான் இப்படி தான் போகிறேன்னா உங்கள் உறவினர்கள் எப்படி அவ்வளோ பெரிய ஆள் ஆகுறாங்கன்ற கேள்வியும் வரும்ல. இடி மற்றவங்கள கேள்வி கேட்குறீங்க, இடி ரைடு போகுதுன்னா உங்கள் வீட்டில் ரைடு வரும், மற்றவங்க வீட்டுக்கு தான் போகும், உறவினர் வீட்டு அதெல்லாம் ஏன் பினாமியாக இது பண்ணியிருப்பீங்க, உங்கள் வருமானத்தை அங்கே காமிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் என்ன சொல்லுவாங்க, சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் தான். அந்த மாதிரிலாம் எங்கேயும் இதெல்லாம் கிடையாது. எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, இவரையும் கேள்வி கேட்குறாங்க. என்ன இவரை மட்டும் கேட்குறாங்க, அதுதான் வேதனையாக இருக்குது. மற்றவங்களை கேட்க மாட்டேங்கிறாங்கன்றது தான். இவரும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியவர் தான். இதுவரைக்கும் அவர் தெளிவான பதிலை சொல்லவில்லை. அந்த நேரத்தை சமாளிச்சுட்டு போகிறது, கோவப்படுறது அப்படி தான் காமிக்கிறாங்க தவிர தெளிவாக இதுதான் எடுத்து வைக்க மாட்டேங்கிறார். ஏன்னா சமூக வலைதளங்களில் அவர் கட்சியை சார்ந்தவர்களே முன்னாள் நிர்வாகிகள் எடுத்து போடுறாங்க, கல்யாணராமன் அவர்கள் அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ கேட்கும் பொழுது அதுக்குள்ளேயே பதிலை சொல்லிட்டு போங்க. அந்த இது இல்லைன்றது தான். இது தொடர்ந்து பீகார் பற்றின கேள்வி கேட்டாங்க. பீகார் தேர்தல் வந்திருக்கு, ரிசல்ட் வரப்போகுது சார்ங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 3வது பிளேயர் வந்து அவர் அங்கே போட்டி போட்டுட்ருக்கிற நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி வாக்குகள் வாங்க போகிறாரு, அதைத்தான் நான் கூர்ந்து கவனிக்க போகிறேன், அதே பிரதிபலன் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது,
இங்கேயும் வந்து 3வது பிளேயர் தான் வந்து முதல் பிளேயர் யாருங்கிறத சூஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்க. 20% மேலே வாக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை, அதுக்கு கீழே இருந்தால் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யாருன்னு டிசைட் பண்ணுறது 3வது பிளேயர் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏதோ மறைமுகமாக சொல்ல வராரான். இவருக்கு பாஜக என்டிஏ கூட்டணி அமைஞ்சது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இவர் தான் சொல்கிறேன், இவர் அரசியல்வாதியா வியாபாரியா அதுலேயே அவருக்குள்ள குழப்பம். ரெண்டாவது, அரசியல் தலைவராக இருக்கிறன்னா தேசிய கட்சி தலைவர்னா தேசிய கட்சி எடுக்கிற முடிவு கட்டுப்படணும். அவர்கள் தலைவரை மாற்றுவார்கள், இது பண்ணுவாங்க. மூணாவது, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அந்த கட்சி எடுக்கிற முடிவு கட்டுப்படணும். நான் என் மனசாட்சி, என்னுடைய மனசாட்சினா அப்போ ஏன் நீங்கள் திமுக ஹெல்ப் பண்ணீங்க? டிடிவி தினகரனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா டிடிவி தினகரன் ரொம்ப கரெக்டான ஆளா? ஓபிஎஸ் நியாயஸ்தரா? லஞ்ச ஊழல் இல்லாதவரா? அப்புறம் இங்கே மட்டும்தான் நான் பார்ப்பேன், மற்ற இடங்களில் பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இது ஒன்று. கட்சியுடைய உள் விவகாரங்களில் தலையிடுறதுன்றது அவர் ஆரம்பத்துலேருந்து அந்த வேலையை பண்ணார். அதுக்கு மனசாட்சி அதுன்னு உருட்டினார். அந்த உருட்டுலாம் கூட இருக்க அந்த வாரியர் மற்றவங்கலாம் நம்புவாங்க. இந்த உருட்டுலாம் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் அவ்வளோ யோகியராக இருந்தால் எல்லாரையும் வெறுத்துடணும். இன்னும் சொல்கிறாருல்ல, நல்ல நேர்மையான கட்சி, அமித்ஷா மோடி எல்லாம் பண்ணுவாங்க தான் இருக்கேன், தூக்கி போட்டுருவோம் போயிடுவேன்னு. அதே தான் ஓபிஎஸ்க்கும் பொருந்தும், டிடிவிக்கும் பொருந்தும். நீங்கள் சைலண்ட்டாக ஒர்க் பண்ண திமுகவுக்கும் பொருந்தும். அது ஒன்று. ரெண்டாவது, இவர் அந்த கட்சியுடைய கூட்டணி அது ஜெயிக்கும் அப்படின்றத பற்றி தான் இவர் பேசணும். தோற்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம், எங்கள் கூட்டணி தான் ஜெயிக்கும், வலுவாக இருக்குதுன்னு தான் பேசணும். இந்த காசு வாங்கிட்டு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நேற்று வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தானுங்க, இன்றைக்கி ஏடிஎம்கே வலு இல்லாமல் போய்கிட்டுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் மேட்ரு இல்லை. நீங்கள் என்ன நடைமுறை, நீங்கள் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் யாருடைய வாக்கு பிரிக்க போகிறாங்கன்றது ஊருக்கே தெரியும். அப்போ விஜய் 20% வாங்கினாலும் 22% வாங்கினாலும் 20%க்கு மேலே வாங்கினா பிரச்சனை இல்லையா? 20% மேலே வாங்கினா தான் பிரச்சனை. ஏன்னா பெரிய அளவில் தொங்கு சட்டசபையில் பெரிய பிரச்சனை உருவாக்கிடுவாங்க. 20 கீழே வாங்கினாங்கன்னா இவங்க வெறும் ஓட்டு தான் வாங்க முடியுமே தவிர சீட்டு ஜெயிக்க முடியாது. அப்போ யார் காலையாவது வாரி விடுவாங்க. அது யார் காலுன்றது தான் மேட்ரு. இவர் இங்கே தலைகீழ ஒரு பதிவு பண்ணுறாரு. இவருக்கு என்னன்னா என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்ன்றதை இவருக்கு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. ஜெயிக்காமே போனால் கூட ஜெயிக்கும்னு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. அப்போ இவர் அதில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கார். தெளிவில்லாத ஒரு பேச்சை பேசிகிட்டு இருக்கார். விஜய் வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுவார் அப்படின்னு பேசுகிறார். உண்டு பண்ணுவார் தான், யாருக்குன்றதை நீங்கள் பேசணும். அப்போ இவர் என்டிஏக்கு ஜெயிக்கிறது இல்லை, அவர் எல்லாருக்கும் உண்டாக்குவார்ன்ற மாதிரி கொண்டு வர்றார். அதனால் அவருடைய குழப்பம், அவருடைய சொந்த நலன், அவருடைய சொந்த கதை, சோக கதையெல்லாம் அரசியல் தான் இது பண்ணுறாரு. பிரசாந்த் கிஷோர் 3 சீட்லேருந்து 5 சீட் தான் ஜெயிப்பார்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நீ கூர்ந்து கவனிக்கிறீங்க? பிரசாந்த் கிஷோர் 40 சீட் 50 சீட் ஜெயிக்கிறாரு. அங்கே வெற்றி தோல்வியை அவர் தீர்மானிக்கிறாரு. அவர் யார் கூட சேர்றாங்கன்னா அவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னா கூர்ந்து கவனிங்க, அங்கேயே போய் படுத்துக்குங்க, ஏதாவது பண்ணுங்க. கட்சி ஆரம்பித்து சீனை போட்டு 5 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டான்ட்டு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கூர்ந்து பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோரும் இங்கே இருக்கிற விஜயம் ஒன்றா? அதான் நானும் கேட்க வரேன். பீகாரோட அரசியல் களமும் தமிழ்நாடோட அரசியல் களமும் ஒன்றா? பீகாரில் வந்து கடந்த ஒரு கூட்டணி ஆச்சுங்க. ஆமாம், கூட்டணி ஆச்சு. 2 கட்சி யாருக்குமே 50 சீட்டுக்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது. 50, 70, 80 சீட் தான் கிடைக்குது. தனி மெஜாரிட்டி எந்த கட்சிக்குமே வர மாட்டேங்குது. அதுவும் தனி மெஜாரிட்டின்னு தாண்டி இப்போ இங்கெல்லாம் ஏடிஎம்கேனா தனி மெஜாரிட்டி வந்துடும், டிஎம்கேனா வந்துடும். மற்றவங்க 10, 20 இப்படி வருவாங்க. அங்கே அப்படியா? நான் 60, நீ 50, நீ 70, நீ 70, 80 இப்படி தான். இங்கேருந்து இங்கே பிச்சுக்கிட்டு வந்து கூட மாற்றி கூட்டணி ஆட்சி அமைச்சிக்கலாம். நிதிஷ்குமார் நாளைக்கு தேஜஸ்வி கூட சேர்ந்தாருன்னா பிஜேபி கதை கலந்தல். ஆமாம், எதிர்கட்சியாக உட்காரணும். அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது. இவர் ஒரு சக்தியே இல்லை. 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிக்கிறாருன்னா இவர் ஒரு சக்தியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த 5 சீட்டு கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வாக்கு சதவீதம் கம்மினா அது சீட்டாக மாற்றுறதுன்றது ரொம்ப இதாக இருக்கும். அப்படி வந்தார்னா இங்கேயும் அந்த மாற்றங்கள் நடக்கும். எங்கே தமிழ்நாட்டிலையும் விஜய் கட்சி சில தொகுதிகளை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் விஜய் கட்சியிலேயே இன்னை வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு அறிக்கை விடுறதுலேயே பாருங்கள், என்பேரியம், அது வந்து நானே தமிழில் அந்த வார்த்தை இல்லைன்னா இருக்குன்னா பொதுவாக பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. 8 வகையான தலைவர்கள் ஒன்றிணைந்து பண்ணுற ஒரு பேரியம். எண்ணுன்னா 8, பேரியம்னா ஒரு குழு. நான் போடுறேன், கீழே போடுறான், நீ பூமரு, உனக்கு தெரில.
இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நான் பூமரா இருந்தாலும் எனக்கே தெரியலடா, உனக்கு அப்போ சுத்தமும் தெரியாதுடா. உனக்கு என்னடா தெரியும், பக்கா மாசுனா தெரியும். ஆமாம், ம். பவளவள பாப்பா பாடாதர பாப்பான்னா அதெல்லாம் இது பாப்பா போட்டா தாப்பான்னு அப்புறம் அதிரி புதிரி. அப்போ இந்த மாதிரி இதில் தான் இவங்க இருக்காங்க. சுயபெருமை பேசிட்டு நம்ம தொட்டாலே பயந்து விடுகிறார்கள். ஒன்றை தொட கூட வரல, ஆமாம் பயந்து ஓடிட்டாரு பொதுச் செயலாளர். போய்ச்சலர். அவங்க எவ்வளோ பார்த்துட்டு உட்காந்து தான் இருக்காங்க. இடியில் இல்லை, இந்த பிஜேபி இதில் இல்லாததா, அவங்க சந்திக்காததா? அப்போ இவர்கள் இந்த சுயபெருமை பேசி இதுதான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து கட்சியாக கொண்டு போய் இவர்கள் தேர்தல் நின்று என்ன ஒரு மாறுதலை கொண்டு வர போகிறாங்கன்றது கவனிக்க வேண்டிய விஷயம்தான். நீ உட்காந்துக்கிட்டு என்டிஏ ஜெயிக்குன்றதையே நீ மறுத்துக்கிட்டு பேசியிருந்தனா என்ன அவன் அரசியல் இருக்குது? அந்த கோப அரசியல்னா எதுக்கு பிஜேபியில் இருக்கீங்க? வெளியே கூட போயிடுங்க, எதுக்கு பிஜேபியில் இருக்கீங்க? இவர் இந்த என்டிஏ கூட்டணியில் இருந்துகிட்டே வந்து இதற்கு அகேன்ஸ்டாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்குமாண்ணா? உள்ளடி வேலை தான் பண்ண முடியும், பெருசாலாம் பண்ண முடியாது. காலப்போக்கில் பெரிய அளவில் நீங்கள் பெரிய சுனாமி மாதிரி வரும்பொழுது நீங்கள் எதிரில் போட்டு ஓட்ட முடியாது, கூட சேர்ந்து அடிச்சு கொண்டு போயிடும். கண்டிப்பாக அதுதான் நடக்கும். தொடர்ந்தானே நம்ம தாவேக்கா எஸ்ஐஆருக்கு எதிராக 16ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம மாநிலம் முழுவதும் வச்சுருக்காங்க. அதுக்கான எல்லா அணிகளையுமே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இன்னிலேருந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்களா, மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? புதுசாக வந்து ஆரம்பிக்காங்க, எப்படி பார்க்குறீங்கன்னு? எஸ்ஐஆருக்கு எதிராக இவர்கள் கரெக்டாக செய்யணும்னா மாவட்டம் தொகுதியிலேயே இவங்க ஒரு முகாம் மாதிரி கூட போடலாம், போட்டு உதவி பண்ணுறோம் அப்படின்னு பண்ணலாம், குழு அமைச்சு பண்ணலாம். எஸ்ஐஆரில் இவங்க திமுக ரூட் எடுக்கலைங்க. மேதாவிகள் இருக்காங்கல்ல, எஸ்ஐஆர் ஐயோ அது நிறைய வருஷம் பேச போகிறோம், அந்த என்ஆர்சி அந்த மாதிரி இவங்க எடுக்கலை. எஸ்ஐஆரே நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. எஸ்ஐஆரே ஏற்றுக்கிறோம், அதை முறைப்படுத்தி பண்ணுங்க, அதை தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா அவசரமாக இருக்கும், அதை சரி பண்ணி பண்ணுங்கள். வாக்காளரை நாம் கொண்டு வரது தான் முக்கியம். வாக்காளரை இழக்கிறது வந்து எஸ்ஐஆர் கிடையாது. எஸ்ஐஆர்ன்றது நீக்கிறது, தவறான வாக்கை நீக்கிறது. ஆனால் உண்மையானவர்களை பாதுகாக்கிறது கொண்டு வரலாம் பண்ணலாம். ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். மாஸ் பக்கா மாஸ் அப்படின்னு போயிடணும். அவன் பொதுச்செயலாளர் ஒரு ஆள் சுற்றி நிற்கிறான். அந்த ஆள் வந்துட்டு தலைவர் தான் அடுத்த இது, தலைவரை பற்றி இது அவள் தான் போ முடிஞ்சு அப்புறம் பேசுங்க. அதனால் ஆர்ப்பாட்டம் எப்படி பண்ணுறாங்க, இவர்கள் எந்த அளவுக்கு இது கொண்டு போகிறாங்க, இல்லை திமுகவுடைய பிரச்சாரம், அந்த மாபெரும் தலைவர்கள் இருக்காங்கல்ல, வாட்ஸ்அப் தலைவர்கள், அவரோட பேச்சுக்கு மயங்கி போயிட்டு என்ஆர்சி குடியுரிமை பறிப்புன்னு வளரியிருந்தாங்கன்னா இவங்களும் அதே பூமர் லிஸ்ட்டில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, நானும் அதை கேள்வி தான் கேட்க வந்தேனே. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கே ஒரு அச்சம் பயங்கரமாக இருக்குண்ணே. ஏன்னா எங்கள் அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ஒரு பேதியில் மேடையில் பேசியிருக்காருண்ணே. உனக்கு வாக்குரிமையை இது பண்ணிவிட்டு இரவோடு இரவாக உன்னோட குடியுரிமையை பறிச்சுட்டு கையில் விளங்கிட்டு நாடு கடத்திடுவான்னு சொல்லி. எந்த நாட்டுக்கு? பாஸ்போர்ட் எப்படி செல்லுமான? குடியுரிமை இல்லைன்னா வெளிநாட்டுக்கு கடத்துனா பாஸ்போர்ட் வந்து எந்த நாட்டுக்கு? நான் அது சொல்லலை. அந்த நாடு ஏற்றுக்கணும்ல. தமிழ்நாடாக தான் இருக்குமா? அதுவும் தமிழ்நாடாக தான். தமிழ்நாட்டுக்கு கடத்திடுவாங்களா நைட்டா? அப்போ முகாமில் அடைப்பதெல்லாம் இப்போ விட்டாங்க. இந்த கேள்வி கேட்டோன்னே யோசிச்சிருப்பாங்க, எப்படி அடைக்க முடியும், இவ்வளோ பேர் ஆட்சி எப்படியா சோறு போடுவோன்னா நாடு கடத்திடுவாங்க. சரி, இவருடைய அண்ணன் இருக்கார்ல, நம்ம இவர் திருமாவளவன், தீவிர பெரிய பூமர், அவர் என்ன சொல்கிறாரு, பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள் 3 பேர் வாக்குகளை முற்றிலும் நீக்குவார்கள், அப்படிமா என்ஆர்சி வரும் அப்படின்னு. அப்போ 3 பேருன்னா 3 கோடி பேர்கிட்ட வந்துடும். ஆமாண்ணா, 3 கோடியை தாண்டிடும். ஏன்னா பெண்கள் பாதிக்கு மேலே இருக்காங்க, சிறுபான்மையினர் ஒரு 11%, பட்டியலின மக்கள் ஆண்கள் பெண்கள்லாம் கலந்து பார்த்தாலும் அது ஒரு 17% மேலே போகும். அதாவது அப்படி பார்த்தா 4 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. 4 கோடி பேர் என்ன பண்ணுவாங்க? இல்லைண்ணா, இதை ஒரு அண்ணன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அட்வான்டேஜில் பாதி பேர் ஆம்பளையில் வந்து சரி நம்ம வீட்டில் பொம்பளையில் கடத்திட்டு போட்டுன்னு சொல்லி வாக்காளர் வாங்க ஜாலியாக இருப்பான் கொஞ்சம் பேர். சில பொம்பளைலாம் மாமியார் கடத்திட்டு போகிறாங்க, பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு. இப்போ அண்ணன் இந்த வேலையை பார்க்காருங்களா பாருங்க. இது வந்து எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? 4 கோடி பேரை கொண்டு போய் முகாமில் அடைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. இப்போ இவரெலாம் எப்படிங்க மாநில செயலாளர் இருந்தார்? இன்றைக்கி நான் இன்னொரு கதை சொல்கிறேன். இந்த கே பாலகிருஷ்ணன் பண்ணுற கூத்துக்கள்லாம், இந்த புதுசாக வந்தவங்கெல்லாம் சண்முகம், அவருக்கு ரூம் கூட கொடுக்குறது இல்லையா? ஓ, தலைவர் அவர், முன்னாள் தலைவர் ரூம் கொடுக்குறது இல்லை. பொதுச் செயலாளர், அங்கே செயலாளர் தானே மெயின். ஓகேண்ணே, மாநில செயலாளர் ரூமை இவர் ஆக்கிரமிச்சு வச்சுட்டு இருக்கிறது தான். எதுனாலும் எனக்கும் சண்முகம் கூப்பிடு, என்னையும் கூப்பிடு, நீ என்ன இந்த பொண்டாட்டியா, நீ மறு வீடு போகும்போது துணை பொண்டாட்டி போவாங்க அந்த மாதிரி. அவர் தானே செயலாளர், செயல்பட விடுங்க. அவருக்கு ஒரு புக்கு கொடுத்தா எனக்கு ஒரு புக் கொடு, விட்டுறாத. அவரை கூப்பிட்டேன்னா என்னையும் கூப்பிடு. இந்த இதுக்கு அனைத்து கட்சி கொடுத்து அவருனா என்னையும், ஏன்னா நான் தான் நல்லா சொல்லுவேன். அதால அடிக்கடி உண்மை பேசிடுறான்.
பழைய கம்யூனிஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துடுது. ஆமா. என்ன விட்டனா நீ என்ன பேசு, நான் பேசுகிறேன் பார். கை விலங்கிட்டு, அதாவது இந்த இப்போ வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கப்பட்டவருடைய பட்டியலை என்ஆர்சி அதிகாரிகள், என்ஆர்சி எங்கே இருக்குது, என்ஆர்சி அதிகாரிகள் எங்கே இருக்காங்க, குடியுரிமை அதிகாரிகள்லாம், அவன் வேற எது பார்த்துட்டு இருப்பான், இந்த வேலை கிடையாது. பார்க்க மாட்டேன். என்ஆர்சி அதிகாரிகிட்ட கொடுத்துருவாங்க. நைட்டோட நைட்டான கொடுத்த உடனே அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு நைட்டோ நைட்டாக வந்து கை விலங்கிட்டு சொல்லி முடிஞ்சது. எல்லாரையும் கூப்பிட்டு, அத்தனை விலங்கு எங்கே போவாங்கன்னு தெரியாது, கை விலங்கிட்டு எல்லாரையும் கப்பலில் ஏற்றி, எங்க சொல்லியிருக்காருங்க, கப்பல்லாம் கப்பல் எங்கே, அவ்வளோ கப்பலுக்கு எங்கே போவாங்க தெரியாது, கொண்டு போய் எந்த நாட்டில் இறக்கி விடுவாங்க, அந்த நாடு ஏற்றுக்குவானா? சரி, நாமக்கல் கரூரையில் கப்பலே கிடையாதுண்ணே, துறைமுகம் கிடையாது, என்ன பண்ணுவாங்கண்ணே? கை விலங்கிட்டு சென்னைக்கு அழைத்து வந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு அழைத்து போய் இந்த மாதிரி விழிஞ்சல் துறைமுகத்துக்கு கூட்டு போய் நாடு முழுவதும் இந்த மாதிரி நடந்தால், இந்த திருமாவளவன் சொல்கிற மாதிரி நடந்தால் 140 கோடி மக்களில் ஒரு 50 கோடி பேர் நீக்கப்பட்டுருவாங்க. கரெக்டா? ஆமாம். இந்த 50 கோடி பேரை எத்தனை கப்பலில் ஏற்றி கொண்டு போய் எந்த நாட்டில் இறக்குவேன், எந்த நாடு ஏற்றுக்கும்? ஏங்க இந்த மாதிரி பூமர் தலைவர்களாக இருக்காங்களாங்க, உண்மையாக சொல்கிறாங்க. நம்ம சும்மா கூட பேசலாங்க, அவங்க பேசுனதை வச்சு தான் நான் அதை வச்சு தான் சொல்கிறோம் நம்ம. இது சும்மா கிண்டலுக்குலாம் சொல்ல, சீரியஸாக அவங்க பேசுகிறாங்க, ஆளாருக்கு பேசுகிறாங்க. அவர் சண்முகம் சொல்கிறாரு, அது கோமா வேற பேசுகிறாங்கண்ணா, அதான் அதை கோமா வேற மேடையில் பேசுகிறாரு. இந்த வடிவேல் சொல்லுவான்ல, இவன் சொல்லுவாப்லையா, கண்ணை நல்லா முடிச்சு வச்சு சாப்பிடு, கண்ணே மூடாது, அப்படியே முறைச்சி பார்த்துனே சாப்பிடுன்னு. அந்த மாதிரி தான். எப்படிங்க நியாயமாக இருக்கும்? ஏங்க இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டமோ உச்சநீதிமன்றமோ மற்ற இதுவே இல்லையா? சரி, பெண்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் சிறுபான்மை விட்டுருங்க, பெண்கள் பட்டியலின மக்கள்னா அவங்களாம் இந்துக்கள் இல்லையா? பிஜேபி வந்து இந்த வேலையை பண்ணுதுன்றிய. இஸ்லாமிய உருட்டினேன், நீ என்ன இஸ்லாமிய உருட்டுற, நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி நடத்துகிறேன், அப்பப்போ இல்லைன்னு சொல்லிக்குவேன். ஆமாம். ஆனாலும் நான் இப்போ சொல்கிறேன், பட்டியலின மக்களை நீ பண்ணுற. அப்படியான பெண்களை சேர்த்தாரு. பெண்கள்னா அது என்னன்னு எனக்கு ஆம்பளைங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால பெண்கள் சேர்த்துறாங்க போல. என்னங்க நியாயம் இது? எங்கேயுமே திமுககாரன் பேசல, பார்த்தீங்களா? தெளிவாக இருக்காங்க சார், இவங்களை பேச விடுறது போர்வாள்னா பேசுனா நான் சரியாக கவனிக்கல. அப்போ இரவோடு இரவாக கை விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி அண்டை நாட்டில் இறக்கி விடுவார்கள்னா இந்த ஆளை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? இவர் கே பாலகிருஷ்ணன் மூளை வளர்ந்துருதா இல்லையா? இவர் கட்சியுடைய செயலாளராக இவர் எப்படி இருந்தார்? இவர் எப்படி அந்த பொலிட் பியூரோ அனுமதிச்சது? இல்லை கட்சிக்காரங்க சிரிக்க வேணாம்? இல்லை இந்த ரிப்போர்ட்டருங்க போய் கேள்வி கேட்கணும்ல? கண்டிப்பாண்ணா, அதுதானே. எவனாவது கேட்குறானா? திருமாவளவன் அந்த கேள்வி கேட்கணும்ல? என்ன கேட்குறான் பார்த்தீங்களா? உங்கள் பேனர் வச்சாங்களே எடுத்துட்டாங்க கேட்குறான். இவன் கேட்டு போய் என்ன கேட்குறான், இது இது ஏன்பா அது போகக்கூடாதா, நான் போகக்கூடாதா, என்னப்பா நீ சொல்கிற? ஏங்க போகலாங்க, பிஎல்ஓவோ இல்லாமல் பிஎல்ஓ வேலையை அவங்க பார்க்குறாங்களா எப்படிங்கன்னு கேட்கணும்ல? அதுக்கு தான் அவ்வளோதான் அறிவு இருக்குது. இல்லை அறிவு இருந்து கேட்டால் போகிறதுக்குள்ளே வேலையை காலி பண்ணிடுறது. இந்த ஒரு கேள்வினால வருமானம் போகிறது, பொழப்பே போடும்ல, சோத்துக்கு சிக்கி அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எதுக்கு வம்பு? நீ வேணா திட்டிட்டு போ, புத்தி இல்லாதவனோட சொல்லிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மாத சம்பளம் போச்சுன்னா அவன் பொறுப்பேற்றுக்கணும். இதுதான் இன்னைக்கு ஊடகங்கள் மற்ற இது பிரச்சனை. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் வெக்கம் இல்லாமல், உனக்கு தான் பூமர் புத்தி இல்லைன்னா அந்த இது இல்லை, குண்டு வெடிப்பு ஒரு சேனலில் கனகராஜ், அப்புறம் இவர் டால்பின் ஸ்ரீதர்னு ஒருத்தர், இது பாஜக, அப்புறம் ஆர்கே விஜய் கட்சியை வாடா போடா செருப்பால் அடிப்பேன்னாரு அவர். இன்னொரு பக்கம் அந்த ஒரு பையன் அந்த டெல்லியில் இருக்கான் ரிப்போர்ட்டர். இவங்க எல்லாம் ஒரு இந்த இன்டெலெக்சுவல் சைடில் அந்த இதில் இந்த மாதிரி ஏஜென்சி இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பேசுகிறார். கனகராஜ் அவர் இது மேட்ரே கிடையாது, என்ன பேசுறது இதில் என்ன பண்ண முடியும்? நான் எவனாலும் அனுப்ப வேற மாட்டேங்கிறான் அப்படி இப்படி. அந்த பையன் எப்போவுமே என்ன பண்ணுவான்னா காங்கிரஸுக்கு ஆதரவாக அப்படி பேசுவாப்பு. டால்பின் ஸ்ரீதர் சில விஷயம் சொன்னோன்னே, போன தடவை அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லைப்பகுதியில் நாங்கள் ஆட்களை குறைக்கிறோம், ஏன்னா எல்லைப்பகுதியில் இதே மாதிரி பண்ணியிருந்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறும், அதனால் குறைக்கிறோம் நாங்கள், அந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார்னா அதை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு எங்கே இருக்குது காமி ஆச்சா பூச்சா நெறியாளர்னு. அந்த இவர் ஜெகநாதன் நினைக்கிறேன் அவர் பேர், இந்த டிஃபென்ஸ் இதை பற்றிலாம் சொல்கிறாரு. இவங்கள எங்கே ஒரு கேப் கொடுப்பாரு, அவர் அடிக்கலான்னு ட்ரை, அவர் டெக்னிக்கலாக அடிக்கிறார். கடைசியில் சொன்னார், இந்த வெடிகுண்டுகளை எடுத்துகிட்டு
அவனுக்கு மறுபடியும் மாட்டிக்கிட்டான் எல்லாம், நம்ம மட்டும் இருக்கோம். அதை எடுத்துகிட்டு காஷ்மீருக்கு கொண்டு போயிடலாம் ட்ரை பண்ணலாம். இந்த பையன் அதுக்கு இந்த ரூட்டில் போகணும், இந்த ரூட்டு போகணும். அதுக்கு அவர் சொல்கிறாரு 2 ரூட் இருக்குது, இந்த ரூட்டில் அந்த சுங்கச்சாவடி மற்ற விஷயங்கள்லாம் இதுன்றதுனால ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஆளு கண்ணு முழிச்சிட்டாப்புல கனகராஜ். அப்போது நடுவில் ஒரு 2 மணி நேரம் அங்கே காரை நிறுத்தி வச்சுருந்தானோ. ஏன் இவருன்னு தீவிரவாதியா இவர்? அவருக்கு எப்படி தெரியும்? அவன் நிறுத்தி வச்சானே. இது எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்லணுமா? அதுக்கு மேலே அந்த நெறியாளர், நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அப்படின்னா அவருக்கு பக்குன்னு ஆகிடும்ல, ஐயோ என்னென்னவோ சுற்று போடுறாங்களே அப்படின்னு. அவன் ஒரு வேளை 6 மணிக்கு மேலே அது சொல்கிறாரு, இந்த வின்டர் சீசனில் வருவாங்க, ஈவினிங் ஹவர்ஸில் இந்த இதில் வந்து இந்த இது இந்த செக்கிங் இதெல்லாம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம்னா அப்படின்னா அதுக்காக தீவிரவாதி கூடியா இருந்தார். அந்த ஒர்க் புக் எதாவது பார்த்தா சொல்கிறாரு, பார்த்தா சொல்ல முடியும். அப்போ இவர்கள் உண்மையை தேடாமல் ஏதாவது பண்ணணும், என்ன பண்ண ஏது பண்ணணும். ஆனால் இவர்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் அந்த எஸ்ஐஆர்லேயே என்ன ஞானம் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இந்த விஷயத்தில் என்ன ஞானம் இருக்கும்? திரும்ப அந்த பையனை வேற பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இருக்கிறதுலே அந்த பையன் தெளிவானவன். காங்கிரஸ் ஆதரவாக இருந்தாலும் அவன் கொஞ்சம் தெளிவாக போடுவான் அந்த ட்விட்டரில் மற்ற விஷயங்கள் நாலேஜ். அதனால் இவர் அவங்களும் பார்த்துக்கிட்டே எதாவது எடுத்துக்கூடுறா, நான் பேசுறது வாய்ப்பாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி இவர்களுடைய இதுவாக இருக்குது. இந்த அளவுக்கு மோசமாக இந்த பேசிக்கிட்டு இருக்கிறது, மக்களை பயமுறுத்துறது தானே, அச்சப்படுத்துறது தானே. இதை சாதாரணமாக ஒருத்தன் நீங்கள் வக்பு திருத்த மசோதா வந்தப்பவே நான் சொன்னேன்ல, எங்கள் சொந்தக்காரங்க சில பேர் கேட்டாங்கன்னு, தொழுதுட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் வெளியே தோற்றிட்டு பள்ளிவாசலை பிடிங்குவாங்க. உங்கள் பள்ளிவாசலை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. யாரும் பிடுங்க முடியாது, அரசே நினைச்சாலும் அந்த வக்பு சொத்து இடங்களை எடுக்க முடியாதுன்னு தான் இப்போ புது சட்டத்தில் இருக்குது. வக்பு உறுப்பினர்கள் நினச்சா கூட முஸ்லீமில் தவிர வேறு யாருக்கும் அந்த இடத்த வாடகைக்கோ லீஸுக்கோ எதுக்குமே விற்க கூட முடியாதுன்றது தான் அந்த சட்டம் கொடுத்துருக்க லேட்டஸ்ட்டு பாதுகாப்பு. ஆனால் இங்கே எப்படி பிரச்சாரம்? இவர் சொல்கிறாருல, இவர் முதல்வர், என் மக்களுடைய வாக்குகளை பறிக்க நாங்கள் எந்த காலத்தில் விட மாட்டோம், இங்கே உங்களுடைய இது வேகாது. நாங்கள் நீ ஜாஸ்தி வாக்காளர் இருக்கான், போலி வாக்காளர் இருக்கான்னா அதை கண்டுபிடிக்கிறது செக் பண்ணுறது தானே இது எஸ்ஐஆர். நீ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இத்தனை மாதம் அத்தனை மாதம் 5 கோடி ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. 78% முடிஞ்சிட்டு இருக்காங்க. இது 5 மாநிலங்களையும் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி 78, 80 இந்த மாதிரி. இதில் வெஸ்ட் பெங்காலாம் 80% கொடுத்துட்டாங்க. நீங்கள் இனி ஃபில் பண்ண வேண்டியதான். இவர் ஃபில் பண்ண முடியாது, 3 பாக்ஸ் இருக்குது, எப்படி ஃபில் பண்ணுறது அது இதுன்னாரு. அவங்க மாவட்ட ஆட்சியரை இப்படி தான் ஃபில் பண்ணுறதுன்ட்டாப்புல. அவங்க தோழமைக்கட்சி ஆட்களை இப்படி தான் ஃபில் பண்ணலாம் ஈஸின்ட்டாங்க. இன்னும் பலரும் இதில் யூடியூப்லேயும் அதுலேயும் எவ்வளோ எளிதாக ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதில் இவர் அண்ணாமலை அதில் இது மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்லாம் தவிர்க்கணும். இவர் ஒத்துக்கிற வாசிக்கிறார். அப்போ அந்த சிக்கலுன்றதே என்னென்னா கொஞ்சம் ஆன்லைன் அறிவு வேணும். யாருக்கு? 2005 அவன் ஓட்டு இருக்கான்னு, 2005 ஓட்டு போட்டுனுங்கிற இப்போ வரைக்கும் இருக்கேன் நான். 2005 அவன் ஓட்டு எங்கே இருக்குன்னு அந்த ஆன்லைனில் அந்த இதில் சைட்டில் போய் எடுக்கலாம். அந்த அறிவு கூட இல்லைன்னு எதுக்கு 2002 ஓட்டு போட்டுனுங்கிறேன்? சரி, உனக்கு தெரிலனா அவன் வீட்டில் இருக்கிற பசங்க ஒருத்தர் சொல்கிறாரு, நான் கல்லூரி இதுவாக இருக்கிறேன், அந்த இன்றைக்கு இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் அறிவே இல்லை, உனக்கு இல்லைன்னு சொல்லு. ஆன்லைன் கிளாஸே நீ அவன் உள்ளே பூந்து விலா சேர்த்துருவான். ஆன்லைனில் சினிமா டிக்கெட் புக் பண்ணுறான், ஆன்லைனில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போதே கேட்டால் டிக்கெட் எடுத்தாச்சு, எப்படி இதுலேயே புக் பண்ணிட்டான். எல்லாத்துலேயும் இருக்கிறான். அப்படி இருக்கிறவனுக்கு ஆன்லைனில் ஓட்டர் ஐடி எங்கே இருக்குன்னு தேட தெரியாதா? நீ அவன்கிட்ட பேசினா தானே, அவன் வீட்டில் இருக்கிறவன் பையன்கிட்ட பேசணும். நீ அவனை என்ன நினச்சினுக்கிற, ஒன்றும் இல்லாத முட்டாள்னு நினச்சினுக்கிற. அவன்கிட்ட பேசிப்பாரு, அவ்வளோ விஷயம் சொல்லுவான். இன்றைக்கி இந்த வாரியர்ஸு தாவேக்கெல்லாம் இருக்கானே பாதி பேர் தெரியும். இப்போ அவங்களெல்லாம் இறக்கி விட்டால் அந்த மக்களுக்கு உதவி பண்ணால் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஆன்லைன் அறிவுன்றது வந்து நீங்கள் எதில் மெனக்கறீங்களோ அதில் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் ஜென்ரலு, இதுக்காக பெரிய அறிவுலாம் தேவையில்லை. உங்களுக்கு அது கொடுக்குறதுல நீங்கள் என்ன அந்த ஸ்க்ரால் பண்ணணும். அப்புறம் ஓட்டுற அந்த லிஸ்ட்டு இது அதுக்குள்ளே போனீங்கன்னா 2005, 2002, 2024, 2025, 2017 எல்லாம் இருக்கும். பாக்ஸ் கொடுக்க அதுவே காமிக்க போகுது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா 2002, 2005 இருக்குது. 2005 கிளிக் பண்ணிங்கன்னா எந்த தொகுதி கேட்கும், அந்த தொகுதி போட்டிங்கன்னா அங்கே தொகுதியில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தெரு என்னன்னு தெரிய போகுது. அந்த தெருவை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டு வந்துட போகுது. இப்போ எந்த தெருவில் இருந்தீங்கன்னு கூட தெரியாது, அது கூட மறந்து போயிடும். அதனால் இல்லாத விஷயங்களை காம்ப்ளிகேட்டாக அப்படியே ஐயோன்றது. ஆனால் ஒன்றும் நடக்கலை. 80 கோடி பேரில் இது 80% பேரில் 75% பேருக்கு இவங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு 5% வேணால் இப்படியே அப்படியே இருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நடக்குது நிலைமை. இது திறந்தனே பாமகவோட இது விஷயத்துலண்ணே, பாமகவோட விஷயத்தில் அந்த நம்ம எலெக்ஷன் டயத்தில் சைன் பண்ணுற அதிகாரம் அன்புமணி அவர்களுக்கு தான் இருக்குங்கிறது நேற்று வரைக்கும் விட்டுருந்தார். தொடர்ந்து அருள் அவர்கள் அதெல்லாம் இல்லை, ராமதாஸ் அவர்களும் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்காரு.
எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? பாமக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டே இருக்கு. ஏங்க நீங்கள் கட்சி அமைப்புனா நான் ரொம்ப அதிகமாக உதாரணம் சொல்கிறது மகாராஷ்டிரா தான். அப்பா பாபா நம்ம இவர் பால் தாக்கரே ஆரம்பித்த கட்சி அவருன்னா மகாராஷ்டிராவே அலறும். அலர்வமா. அப்படிப்பட்டவருடைய கட்சி அவருக்கு பிறகு அவருடைய மகன்கள் அவர் உத்தவ் தாக்கரே கையில் அவர் கையில் வந்தது. அவர் முதலமைச்சராக கூட இருந்தார். அவர் தனக்கு தேவையில்லாமல் ஒருத்தரை உள்ளே சேர்த்தார். அவர் வளர விட்டார். அவரை பாஜக கையில் எடுத்தது. அவர் ஒரு நாள் கட்சியை உடைத்து கொண்டு வெளியே போனார். துரோகத்தின் மறுபெயர் அப்படின்னா பாஸ்கர் ராவ்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். கெட்டப்பன் அப்புறம் பாஸ்கர் ராவ். பாஸ்கர் ராவ் யாருன்னு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. என்டி ராமாராவ் 6 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டு முதலமைச்சர் ஆனவுடனே கொஞ்ச நாள்லேயே தன்னுடைய நிதியமைச்சர் பாஸ்கர் ராவ் கையில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போனார். திரும்பி வரும்போது தரமாட்டேன்ட்டார். தரமாட்டேன்னொன்னே முதலமைச்சரில் நீக்க முடியாது, கஷ்டம். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நீக்கணும். அதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ பாஸ்கர் ராவ்ன்ற பேர் வந்து பயங்கர ஃபேமஸ். அதற்கு பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிண்டே கட்சியை 2ஆக உடைச்சிட்டு போயிட்டார். பெரும்பாலான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஷிண்டே கையில் போயிட்டாங்க. இவர் தேர்தல் ஆணையத்தை அணுகிறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. போனால் யார்கிட்ட அதிகம்னா ஷிண்டே கிட்ட தான் அதிகம். கட்சி அவர்கிட்ட தான்ட்டாங்க. சின்னமும் அவர் தான். இன்றைக்கி பால் தாக்கரே தந்தை ஆரம்பித்த கட்சியை இன்றைக்கி ஷிண்டே கையில் இருக்குது. கட்சியின் சின்னமும் கட்சியின் பெயரும் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ உத்தவ் தாக்கரே இருக்கிற மீதியை வச்சுக்கிட்டு புதுசாக உத்தவ் தாக்கரே சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவுன்ற மாதிரி வச்சுக்கிட்டு புது சின்னம் வாங்கிட்டு அவங்களுக்கே அந்த கதினா எங்கள் அப்பா புள்ள பிரச்சனை. அங்கே உள்ள எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஐயா குலதெய்வம், சின்ன ஐயா எதிர்காலம்னு மேக்சிமம் போயிட்டாங்க. ஏடிஎம்கே மாதிரி 90% அன்பு பண்ணிகிட்டே இருக்குது. அவர் இவங்களை அடிக்க வேணான்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்காரு. அடித்தா அது வேறு மாதிரி ஆகும் தேர்தல் நேரம்னு. இவர்கள் உக்காந்துக்கிட்டு 2 எம்எல்ஏ, அங்கே 3 எம்எல்ஏ, எம்பிக்கள் யாரும் கிடையாது. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அங்கே, மாநில நிர்வாகிகள் எல்லாரும் அங்கே. இவர் இங்கே எல்லாத்தையும் நான் நீக்குவேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படி இப்படின்னு. இவருக்கு அடிப்படையில் அந்த பொதுக்குழு, அந்த கட்சியுடைய பைலா, இந்த மாதிரி விஷயங்களை மீறி தான் அவரை நீக்கிட்டேன் நான் தான் இதுன்றாரு. ஆனால் பைலான்னு ஒன்று தேர்தல் ஆணையம் அதை தான் கணக்கில் எடுத்துக்கும், கோர்ட்டும் அதை தான் எடுத்துக்கும். அந்த பைலா பிரகாரம் பார்த்தால் மாநில நிர்வாகிகள் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். ஒரு பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்புமணி. ஆமாம். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அவர்களை நீக்கினீங்கன்னா அடுத்த பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கணும், இல்லை எக்ஸ்டென்ஷனுக்கு ஒப்புதல் வாங்கணும். இவர் நீக்கிட்டாருன்னா இவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. யாருக்கு? தலைவருக்கு, ராமதாஸ் அவர்கள். அவர் வந்து இது தானே நிறுவனர். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அது கட்சி பதவியும் கிடையாது. கட்சி பதவி அது ஒரு வெளியில் இருக்க ஒரு இது மாதிரி, கௌரவ பதவி மாதிரி. அப்போ யார் இதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா பொதுச் செயலாளர் இவங்க சேர்ந்து தலைவரை நீக்கலாம். அதுக்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கணும். பொதுச் செயலாளர் அங்கே இருக்கார். ஆமாம். பொருளாளர் அங்கே இருக்கார். இவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க. அதிகமான பொதுக்குழு இருக்குன்னு அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த பொதுக்குழு செல்லும். கூட்டி அவர்கள் ரினியூவல் பண்ணிக்கிறாங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்களே மீட்ணும் அப்படின்னு. அதற்கு பிறகு மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே இவர்கள்ட்ட அதிகம் தேர்தல் ஆணையத்தில் அப்ளை பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சின்னத்தை பயன்படுத்தலான்னு இது கொடுக்குது. ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் தேர்தலில் மாம்பழ சின்னத்தை இவர் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு அதிகாரம் அளிக்கிற அந்த படிவத்தில் கையெழுத்தக்கூடிய அதிகாரமும் அதுவே இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இவர்கள் கிளம்பிக்கிட்டு நாங்கள் கேட்டு வாங்குவோம், நாங்கள் தான் அப்படின்னா இது இப்படியே சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். ஸ்பீப்பர்ஸ் எழுதுகிறாங்க, வெளியில் வருவாங்கன்னார்ல டிடிவி, அந்த மாதிரி தான் போகும். அதனால் இது ஒரு மேட்டரே கிடையாது. கட்சி அன்புமணி கையில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அன்புமணி அவர்களுடைய இந்த 100 நாள் வந்து நடைப்பயணத்தையும் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஊருக்கும் சென்று நடைப்பயணம் பண்ணார், அறிக்கையும் பலமாக கொடுத்துட்ருக்காரு. திமுகவுக்கு வந்து இப்போவும் சொல்லப்போனால் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்ருக்கிறார். அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வந்து இது விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது தானே? இந்த காலகட்டத்தில் ஏன் வந்து அதுவும் எலெக்ஷன் வர நேர கட்டத்தில் இப்படி ஒரு மோதல் தேவையா? அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு. அந்த ஈகோ கிளாஷ் கட்சிக்குள்ளே எதிரொலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். ராமதாஸ் எப்போ விட்டு கொடுப்பார், எப்போ உணர்வார்னா இவங்க என்டிஏ கூட நின்று ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா அன்றைக்கி பாமக ஒரிஜினல்னால் அன்புமணி தான் தெரிஞ்சிடும். அன்றைக்கி அப்படி இப்படி. இப்போ இருக்கிறது யார்? இவர் போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க ஜிகே மணியை. அருள் பேசாத பேச்சு கிடையாது, சொந்தக்கார் வேறு யார் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. மீதி கீழெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அப்படி இப்படி போயிடுவாங்க. அப்படியே போய் அன்புமணி வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. அதனால்
இதை தெரியாத தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோருக்காக சொல்லிக் கொள்பவர்கள் உளறி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்ண்ணே. திமுக கூட்டணியும் திமுக சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுகிறோண்ணே. இப்போ திமுக கூட்டணியில் இந்த நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடந்தது. காங்கிரஸோட மாவட்ட தலைவர்கள் பல மாவட்டங்களில் பல போராட்டங்களில் கலந்துக்கலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு டிஆர் பாலு அவர்கள் வந்து காங்கிரஸோட மேலிடத்தில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 32 மாவட்ட செயலர்கள் வந்து மாவட்ட பொறுப்பில் உள்ள மாவட்ட தலைவர்கள் வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எங்கேயோ கையில் அணுகுதா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. தாவேகா பக்கம் தாவலாமா அப்படின்னு. ஆனால் அந்த முடிவை அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் டிமாண்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு 60 இடமாவது கேட்டு வாங்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 50. இப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேரை விட்டு சொல்ல வைக்கிறாங்க. ராகுலும் இவரும் சந்திக்க போகிறாங்க, இவர் சந்திச்சார், அவர் சந்திச்சார். இதெல்லாம் ஒரு நரேட்டிவ். இந்த நரேட்டிவ் மூலியமாக திமுகவை நெருக்கடி உண்டாக்கி, சரிங்க வாங்க, என்னங்க வேணும் உங்களுக்கு, 25லாம் முடியாதுங்க, சரி பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு பேசி பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. அதுக்கான இதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் காங்கிரஸ் ஒரு பூச்சாண்டி காமிக்கிற வேலையை பண்ணுது. இவர் சந்திக்க போகிறா, அவர் சந்திக்கிறாரு. தமாக மாதிரி எதுவும் உடைய வாய்ப்பு இருக்குமாண்ணே? யார் உடைக்கிறது? அன்னைக்கு மூப்பனார் இருந்தார். அவர் கீழே சிதம்பரத்துலேருந்து அவர் எல்லாருமே பெரிய தலைவர்ன்றதுனால அவர் கீழே எல்லாரும் வந்தாங்க. இன்றைக்கி யார் வருவா? யார் தலைமையேற்று போகிறது? ராஜேஷா? கேஎஸ் அழகிரியா? அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு தேவை சில விஷயங்கள். அந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணப்படும். அதோட இன்னும் மாதம் இருக்குல்ல, வா அதுக்குள்ளேயே ஒன்றை டேமேஜ் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் ஓடும். அதனால் ராகுல் காந்தி, கார்கே இவங்க தான் முடிவு பண்ண வேண்டியது. காங்கிரஸில் இருக்கிற பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தாவேகாவோட போய் தோக்கிறதை விரும்புவாங்க. அதனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பல தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து பிடுங்க பார்க்குறாங்க. திமுக இப்போ பழனி நாடார் புலம்புனார்ல, ஆமாம், தென்காசி சிவகாசி தொகுதியை இவர்கள் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் அந்த மாதிரி பல தொகுதிகள் காங்கிரஸ்ட்டு வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்லண்ணே. திமுக தான் அதை உழைச்சி அந்த இடத்த வந்து ரெடி பண்ணுறாங்க. கூட்டணி கட்சியில் கொடுத்தா அதை மாற்றவும் மாட்டேங்கிறாங்க. அதே கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களும் சோர்வுடைய தானே செய்வாங்க திமுக செய்ய. இது ஒரு வகையான இதுதான், இந்த பகடக்காய் விளையாட்டு மாதிரி தான். 25 இடம் வாங்கிட்டு 8 இடம் போயிடும். அது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அதிமுக நிற்கிற இடத்துலேயே எங்களுக்கு நிற்க வைக்கிற, செல்வாக்கெல்லாம் நீ செல்வாக்கு நீ ஜெயிச்சிக்கிற. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. வேளச்சேரிலாம் பிடுங்குறாங்க. வேளச்சேரி கிடையாது, கடையநல்லூர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல தொகுதி. ஆனால் அண்ணா வந்து அப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து திமுக சார் பண்ணிப்பாருண்ணே கடையநல்லூரில். நிற்பார், இல்லாட்டி வேற எங்கேயாவது பண்ணிக்குவார். அவர் இப்போ எம்எல்ஏ கிடையாது. எம்எல்ஏ கிடையாது இப்போ. அப்புறம் என்ன அவர்லாம் எப்போ பிடிக்கிட்டாங்க? அவர் தானே இப்போ சிறுபான்மை குழு தலைவர் தானே. அது தனியாக கவர்மெண்ட் வேலை மாதிரி தானே. அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி காரைக்குடியில் சில இடங்கள், சிவகங்கை, தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அவங்ககிட்ட வந்து பிடுங்குற ஏற்பாடுகள் போகுது. அதனால் காங்கிரஸ் அதையும் சமப்படுத்தணும்ல. அதனால் இப்படி எப்படி இந்த இது அலைகள் இப்படி இதுகிட்டு இருக்கும். ஆனால் கீழே அமைதியாக தான் இருக்குது. இது வருதுண்ணே. ஏவாவில் அவர்கள்ண்ணே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதிமுகலேருந்து வந்தவங்க எல்லாம் திறமசாலிகள், அதனால தான் அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கிறார் முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்குறீங்க? திறமசாலின்னு தான் செந்தில் பாலாஜி பார்த்தாலும் தெரியாது எப்படிப்பட்ட திறமசாலின்னு. இவர் ஏவாவேலு தெரியாதா? ஆமாம், அவர் அதிமுக ப்ளஸ் பாக்யராஜ் கட்சி. அதனால் அவர் ஒரு திறமசாலி. அண்ணன் சேகர் பாபு எப்படிப்பட்ட திறமசாலி. அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், கே சார், அண்ணன் ரகுபதி ஆக சிறந்த திறமசாலி. அவரெல்லாம் கூட இப்போ கே பாலகிருஷ்ணன் இவங்களாம் மிஞ்சிட்டாங்க. இப்போ அவர் கோவம் வரணும். கண்டிப்பாக நாளைக்கு பேசுவாங்க. என்ன நினச்சினுக்கிறேன், என்னோட பயங்கரமாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறாங்க அந்த மாதிரி. கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்து சிஎம்டிஏ சார்பாக இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்திருக்குண்ணே. தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு என்ஓசிங்கிற ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த தடையில்லா சான்றிதழ் மூலமாக சிஎம்டியோட அதிகாரிகள் வந்து பல மடங்கு எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, கட்டணம் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்கண்ணே? இப்போ தான் அந்த எஃப்எஸ்ஐ திருத்தம் அது இதுன்னாங்க. எல்லாரும் இப்போ ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பித்தோன்னா இப்போ வேலையை காமிப்போம். நீங்கள் அந்த இந்த படத்தில் சொல்லுவாங்க, இந்தியன் படத்தில் முக்கியமான பேப்பரில் போ அப்படின்வாங்க. ஆமாம். நம்ம கூட இப்போ தாவேக்காக்கு என்ன சொல்கிறோம், வேட்புமனுல இது இல்லை அது இல்லை, இதுக்கு பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை என்ஓசி. இப்போ வாங்கிட்டு வாப்போம். அப்போ இவர்களில் அதில் பெரிய பிரச்சனைலாம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு வகை என்ஓசிக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோதான். இது தானே நானும் சொன்னேன் அப்படின்வாங்க. நான் இந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது இருக்கும், அது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். போனால் அது இதுன்னா மறுநாள் இந்த மாதிரி விஷயம் பார்த்து ஒரு அமௌண்ட் அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு 2 நாளில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாப்புல அந்த ஆர்ஐ. அப்புறமா சொல்கிறாரு, சார் வேறு யாராவது இருந்தால் கூட கூப்பிட்டு வாங்க சார். ரெக்கமெண்டேஷன்
அதுக்கப்புறம் நான் அது மாதிரி ஆகிட்டேன். எப்படின்னா யாருக்காவது நம்ம யாரும் ஜாஸ்தி அங்கே அவர் இருப்பார், இதுதான் ஃபோன் நம்பரு, போய் பாரு, துட்டு கொடுத்தா வேலை செய்வார், நல்ல 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 அதிகாரி, துட்டு வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வார்னு. அந்த மாதிரி என்ஓசி என்ன பண்ணுவாங்க, என்ஓசி வேறு அந்த என்ஓசி ஓகே முடிஞ்சது. வேறு யாராவது பில்டர் இருந்தால் கூட கூட்டுவாங்க, பண்ணித்தரலாம். அது இல்லைன்னா ஜாதி நல்ல அதிகாரிப்பா, என்ஓசி உடனே கொடுத்துருவாரு அப்படின்னு. அந்த மாதிரி அதுதான் வருமானத்துக்கு தான், வேற என்ன. இறுதியான நம்முடைய தமிழக ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் வந்து போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம நேற்று கூட இதை டச் பண்ணியிருந்தோம். நம்ம சரி இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினச்சி பார்த்தோம். இன்றைக்கும் வந்து நீதி கொண்டே போயிட்டுருக்கு இந்த பிரச்சனையில். இந்த பிரச்சனையில் வந்து ஒரு கட்டத்து மேலே போயிட்டு வந்து அவங்க வந்து இதுக்கு கேரளாக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு வந்து முழு அனுமதி வேணும் அப்படின்னு அரசாங்கத்தையும் நாடி இருக்காங்க. நம்ம தமிழக அரசாங்கம் சைட்லேருந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் இண்டி கூட்டணி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, திராவிடம்னு சொல்லிக்கலாம். திராவிட மாடல் உள்ள வர்றாங்க. அப்போ இந்த மாடல் ஆம்னி மாடலை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்னன்னா என்ன சொன்னாங்க பாருங்கள், அண்ணாமலை, சிவசங்கருடைய இந்த அரசுடைய பேராசை. நீ வந்து அங்கேருந்து வரவனுக்கெல்லாம் வரி இஷ்டத்துக்கு போட்டேன்னா, அமெரிக்கா பண்ணுறான்ல அதே தான் நீ போட்டேன்னா அப்போ நான் போடுவேன். நான் போடலன்னா போட வைப்பாங்க அங்கே ஆம்னி பஸ்ஸு. ஏண்டா நாங்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே போனால் இவ்வளோ வரி கட்டணும், அவன் ஊர் பஸ் மட்டும் ஃப்ரீயாக வந்துட்டு போகிறான்னா என்னங்க நியாயம்னு அவன் போய் அங்கே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பார்த்தோன்னா, சரி ரைட் எவ்வளோ போடுறான், ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளோ போடுறான், நம்மளும் போடுவோம், கூடயே கூட போடுவோம், தேவை இருக்குல்ல, வந்துட்டு தான் போய் ஆகணும், சர்வீஸ்னால் தானே. இப்போ அதுதான் முட்டிக்கிட்டு நிற்கிது. நீ இதை ரத்து பண்ணால் அங்கே ரத்து பண்ண சொல்லு, இல்லைன்னு பேசு. இதுதான் இண்டி கூட்டணி, கொள்கை தலைவர்கள். கொள்கைன்னு வந்துட்டா 1000 சண்டைகள் போட்டிருந்தாலும் கொள்கைன்னு வந்துட்டா ஒன்றாயிடுவோம்னு சொன்னாங்கல்ல, பண்ணுங்க. அதனால் இவர்கள் பண்ண வேலை இன்னைக்கு நம்ம ஆம்னி பஸ் மேலே தலையில் விடியுது. அது தலையில் விடியறது பொதுமக்கள் தலையில் விடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க? 5 லட்ச ரூபான்னா என்ன ஆச்சுன்னா டிக்கெட் எப்படி குறைஞ்சி 2 மடங்கு ஏற்றிடுவாங்க. அதெல்லாம் பொதுமக்கள் தலையில் தாங்க விடியும். இந்த அரசுடைய வேலை என்னது, எங்கெங்கெல்லாம் துட்டை இது பண்ணலாம் பொதுமக்கள்கிட்ட இருந்தது தான். கண்டிப்பாக. நன்றி, நம்ம நேரத்தை கற்றுக்கலாம்.